ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு அதிசாரம் மற்றும் வக்ரகதி பலன்கள். அதாவது முதல்ல பார்த்தாலேயானால் குரு என்பவர் யார் அப்படின்றத பார்க்கலாம். இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே அதிசுபர்னு சொல்லக்கூடியவர் குரு. குரு மட்டுமே 100% சுபர் இருக்கக்கூடிய கோள்களிலேயே. அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அவர் பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரி, அது மிகைப்படுத்தப்படும், அதிகமாக நல்ல ஒரு சுபத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கக்கூடும். அதனால தான் குரு அப்படின்னு சொல்ல உடனேவே எல்லாவற்றிற்கும் ஏற்றமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. குருவை பற்றி சொல்லுமே. ஆனால் குரு அப்படின்னு சொல்லும் பொழுது குருவிற்கு தன்னுடைய வீடுன்னு சொல்லக்கூடியது தனுசு மற்றும் மீனம். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 9, 12 2 ராசிகளையும் குருவினுடைய வீடாக சொல்கிறோம். தனுசு 9ஆம் வீடு அப்படின்றது பாக்கியம், தந்தை, இதை குறிக்கக்கூடியது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள், பண வரவுகள், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. அதை தவிர வெளிநாடு பிரயாணம், வெளிநாட்டில் உங்களுடைய அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், அந்நிய செலாவணி, முதலீடுகள், அதை தவிர உங்களுடைய சுகமான தூக்கங்கள். 12ஆம் இடம்ன்றது அயனசயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அந்த மீன ராசியில் அவர் குருவினுடைய ஆட்சி வீடாக இருக்குது. அதனால் சுபர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது மீன ராசியில் சுபர் இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு 12ஆம் வீடாகவும் இருந்தால் லக்னத்திற்கு நல்ல ஒரு சுபங்கள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு, அதாவது உங்களுடைய சயனஸ்தானம், உங்களுடைய அயனஸ்தானம், சுப செலவுகள், இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். அதை விட வெளிநாடு வாசங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். சரி, குருவை பற்றி வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பற்றி பார்த்தீங்கன்னா குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிகவும் அதிகமான சுபத்துவம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம். எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்திற்கு உண்டான, அதாவது பாவகத்துக்கு உண்டானதையும் காரகத்துக்கு உண்டானதையும் அதிபடுத்தி செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதிபடுத்தி செய்வார்னா நல்லபடியாக செய்வார். அதாவது மறைந்த இடங்களை அவர் பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கூட, அதன் மூலியமாக வரக்கூடிய லாபங்களையும் அதன் மூலியமாக வரக்கூடிய நன்மைகளையும் மட்டுமே அவர் செய்வார். குருவை பொறுத்தவரையிலும் நன்மைகளை மட்டுமே செய்வார். சரி, குருவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களுக்கும் சமசப்தம பார்வைகள் இருக்கு. ஆனால் குருவுக்கு பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமாக 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் இருக்கு. அதாவது ஸ்பெஷல்னு சொல்லக்கூடியது, அதிகமாக பார்க்கக்கூடிய குருவினுடைய பார்வை 5, 7, 9 அப்படின்னு 3 இடத்துல உழருது. இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 5ஆம் இடம் அப்படின்னு சொன்னோமே. ஆனால் எந்த ஒரு, அதாவது ராசிக்கோ எந்த ஒரு லக்னத்திற்கும் பார்த்தாலேயானால் அந்த 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தை குரு பார்த்தால் அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஏற்றம், குழந்தை பிராப்தி நல்லபடியாக இருக்கும், சந்ததிகள் வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரும், அதிகமான படிப்புகள் படிக்கக்கூடிய வாய்ப்பு, மேல் படிப்புகள்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சப்தமத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னும் பொழுது 7ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தாலேயானால் திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். நல்ல திருமணங்கள் பெற்றோர்களின் சம்மதத்தின் மூலியமாக நிச்சயமாக நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அது தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கன்சர்ன், அது தவிர வியாபாரங்கள் நல்லபடியாக பெருகும். ஏன்னா குருவை பொறுத்தவரையிலும் காரகத்துவம்னு சொல்லக்கூடியது, குரு புத்திர காரகன்னு சொல்கிறாங்க, அதை தவிர தன காரகன்னு சொல்கிறாங்க. அதனால் தொழில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்க்கணும். அதாவது 10ஆம் இடத்துல குரு பார்வை இருந்ததுன்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அது தவிர 7ஆம் இடத்துல குரு இருந்து 7ஆம் இடத்தை பார்த்தாலோ, அது 7ஆம் இடத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு, அதாவது கூட்டு தொழிலில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த குருவுக்கு 9ஆம் பார்வை என்ன செய்யும்? குருவுக்கு 9ஆம் பார்வையின் மூலியமாக பார்த்தோம்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம், வெளிநாட்டிலிருந்து அதீதமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகமாக உண்டு. குரு 11ஆம் வீட்டையே பார்க்கக்கூடிய நிலைமை ஆனால், அதாவது அவர் 11ஆம் வீட்டை பார்க்குறார் அப்படின்னா அதீதமான லாபத்தை திடீரென்று கொடுக்கக்கூடிய, ஏன்னா லாபஸ்தானத்தை தன காரகனை பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பொதுவாகவே குரு அப்படின்னு எடுத்தோமே ஆனால் அவர் அதீத சுவர், மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார்.
அவர் வந்து நல்ல அதாவது ராசியிலேயோ லக்னத்திலேயோ ராசியிலேயோ இருந்தாரே ஆனால் நேர்மையான வழிகள் மூலியமாக சம்பாத்தியத்தை பெறுப்பார். அதை தவிர வந்து அந்த ஜாதகருக்கு பார்த்தலையானால் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும், தீர்க்கமான சிந்தனைகள் அமையும், ஏற்றமான விஷயங்களை மட்டும் செய்வார். அவர் போனாலே வந்து அவருக்கு பெரிய மரியாதையும் இது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரி, இந்த குரு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறார். இப்போ அதிசாரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக சாரம் என்றால் அதாவது வேகமாக செல்லக்கூடியது என்று அர்த்தம். இது வந்து புவியீர்ப்பு விசையை விட்டு சற்று தள்ளி போகக்கூடிய அளவில் இருக்கும் பொழுது அது வந்து வேகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது சூரிய மண்டலத்தில் சுற்றி கொண்டிருக்கும் எல்லா கிரகங்களும் ஒரு சூரியனுக்கு ஒரு 4வது, அதாவது அந்த எந்த கிரகமோ அந்த கிரகத்துக்கு 4, 5 அந்த மாதிரியான இடத்தில் சூரியன் போகும்பொழுது அது வந்து அதிசாரமாகவும் உடனடியாக வக்கரகதி அடைந்தும் திருப்பியும் வந்து ரெகுலரைஸ் பண்ணி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ பார்த்தோம்னா குருவுக்கு 4ஆம் இடத்துல புரட்டாசி மாதத்தில் இந்த அதிசாரம் ஆரம்பிக்கிறது, அதிவேகமாக செல்லக்கூடிய நேரமாக இருக்கும். அதற்கு பிறகு ஒரே மாதத்தில், அதாவது பார்த்தோம்னா 18/11/2025 அப்போ பார்த்தலையானால் குரு அதிசாரமான குரு புரட்டாசி 4 அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருந்த குரு வக்கரகதி அடைய ஆரம்பிப்பார். ஏன்னா 5ஆம் இடத்துல சூரியன் வரும்போது குருவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு பார்த்தலையானால் 4ஆம் இடத்துலேருந்து, அதாவது 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு வந்து சூரியன் ஒன்றுன்னா மூவ் ஆன உடனே வக்கரகதியிலிருந்து கிட்டத்தட்ட 17/3/2026 அன்னைக்கு அவர் வக்கர நிவர்த்தியம் அடைகிறார். அதற்கு அப்புறம் வந்து ரெகுலராக போகிற மாதிரி அவர் வந்து தன்னுடைய சாரத்தை மாற்றிக்கொண்டு அதற்கு பிறகு அவர் வந்து குருவினுடைய அதாவது அடுத்த ராசிக்கு வருட கிரகமான குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பெயர்வார். அது வந்து மே மாதத்தில் வருது. இப்போது அதிசாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம், அதாவது 8/10/2025 18/11/2025 வரலும் அதிசாரம் வரார். 18/11 பார்த்தேலையானால் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் வக்கரகதி ஆகி அதற்கப்புறம் மிதுன ராசிக்கு போகிறார். மிதுன ராசிக்கு புனர்பூசம் 3ஆம் பாதத்துக்கு 21/12/2025 போகிறார். அதற்கு பிறகு புனர்பூசம் 2, புனர்பூசம் 1 இது எல்லாமே மிதுன ராசியில் தான் இருக்குது. அதற்கு பிறகு வக்கர நிவர்த்தியாரர் எப்போன்னா 17/3/2026. இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குரு அதிவேகமாக செல்றதுனால நிறைய மாறுதல்களை எல்லா ராசிக்கும் ஏற்படுத்துவார். ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சென்று வருவதனால் பல மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் தொழிலில், பண விருத்தியில், அதை தவிர கர்ப்பஸ்திரிகள், அதாவது குழந்தை பிராப்தியில், தந்தையின் வருமானத்தில், தந்தையினுடைய உடல் நலத்தில், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய, வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியங்களில் இது எல்லாத்திலையுமே மாறுதல்கள் ஏற்படுத்துவார். சரி, இந்த குருவினுடைய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி பார்த்தாலேயானால் இந்த குருவுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, குருவை பொறுத்தவரையிலும் பார்த்தேன்னா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சிவன் கோவிலில் இருப்பார். தென்முக கடவுளாக இருப்பார். தட்சிணாமூர்த்தியை போய் வேண்டிடுவாங்க. ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வழிபடுவது ரொம்பவும் நல்லது. அதை தவிர பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை ஒரு மஞ்சள் துண்டு, எலுமிச்சம்பழம் இல்லைன்னா அவருக்கு வந்து மஞ்சள் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது, மூக்கு கடலை போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது, நெய் விட்டு விளக்கேற்றிட்டு வர்றது, இதையெல்லாம் பண்ணிட்டு வரும்போது எளிய பரிகாரமாக இருக்கும். சரி, இந்த குருவிற்கு உண்டான மற்றொரு எளிய முறை அப்படின்னு சொல்ல போனால் குரு காயத்ரி மந்திரம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 3 தடவையாக சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு அதிசார மற்றும் வக்கர பெயர்ச்சி என்னென்ன மாறுதல்களை தரும்ன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், அதை அனுப்பிச்சிட்டு அதனுடைய யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய பிடிஎஃப் போடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுடன் உரையாடுறேன். சரியா? இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு அதிசார வக்கர பயிற்சி பலன்களை பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ராசிக்கு 2-5க்கு உண்டானவர் குரு. நல்ல ஒரு ஏற்றமான விஷயம். குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல போகிறார். ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு
ஜோதிடத்தில் ஒரு வசனமே உண்டு. அதனால் வந்து இவ்வளவு நாளாக 8ஆம் இடத்துல மறைந்திருந்த குருவினால் பெரிய பிரச்சனை, உடல் நலத்தில் பிரச்சனை, எது எடுத்தாலும் தடங்கள். 4ஆம் இடத்துல வேறு சனி பகவான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் 2023 போயின்னு இருக்கு. அதனால் எது எடுத்தாலுமே பிரச்சனைகள், எந்த ஒரு காரியமும் சரியாக இல்லை. அது தவிர என்ன சொல்கிறது, உடல் அலைச்சல் அதிகம். இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் இப்போ பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 9ஆம் இடத்துல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் போகிறார். உங்களுடைய உடல்நிலையில் பெரிய ஏற்றம் வரும். அதிசாரமாகவும் வக்கரகதியாகவும் 9ஆம் இடத்துல இருக்கும்பொழுது, அதாவது 8/10/2025 21/12/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். வக்கரகதியோ அதிசாரமோ எதுவாக இருந்தாலும் அவருடைய வீரியம் சற்று குறையுமே தவிர அவர் வந்து நெகட்டிவ் பலன் கொடுக்கவே மாட்டார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் உங்களுடைய ராசியை பார்க்கறது பெரிய விஷயம். இதன் மூலியமாக உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தலையானால் இவ்வளோ நாள் அலைச்சல் இருந்தது கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ஆண் வீரியம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதாவது ஆண் மலட்டுத்தன்மை இந்த காலகட்டத்தில் சற்று இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதன் மூலியமாக ஆண் வீரியம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ராசியே பார்க்கறதுனால குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இவ்வளவு நாளாக முடிவெடுக்க முடியாமல் திணறிய விஷயங்கள் எல்லாமே வந்து தீர்க்கமான முடிவை எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த 21/12/2025 பிறகு 17/3/2026 வரலும் வக்கரகதியில் 8ஆம் இடத்துல இருக்கார். இவ்வளோ நாளாக திருப்பி 8ஆம் இடத்துக்கு போயிட்டாரே சாமி அப்படின்னா அப்படி கிடையாது. 8ஆம் இடத்துல இவ்வளோ நாளாக வக்கரம் இல்லாமல் இருந்தால் அதனால் வந்து உங்களுக்கு பணவரவு இதெல்லாம் சற்று தடையாக இருந்தது. இப்போ வக்கரகதியில் இருந்ததுனால பணவரவு நல்லபடியாக இருக்கும். சுப செலவுகள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு இந்த இது பிஆர் அதாவது பர்மனன்ட் ரெசிடென்ஷிப், அது தவிர வந்து க்ரீன் கார்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தோம்னா வெளிநாடு போயிட்டு வர்ற யோகம் இந்த காலத்தில் இருக்கும். ஷார்ட் ட்ரிப் வந்து வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் அமையும். பணவரவிற்கு பஞ்சமே இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. பேச்சில் இனிமை இருக்கும். பேச்சின் மூலியமாக அடுத்தவர்களை நிச்சயமாக கவரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கொடுக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். முடிவுகள் எல்லாம் நல்லபடியாக எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதை தவிர வந்து முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இவ்வளோ நாள் அலைச்சல் அதிகமாக இருந்தது, அது கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் மருத்துவம் சார்ந்த பணிகள், அதை தவிர வந்து குக்கிங், இந்த சமையல் கலை வல்லுநர்கள், அதை தவிர அரசு பணியில் இருக்கக்கூடிய போலீஸு, அதாவது மிலிட்ரி சர்வீசஸ், யூனிஃபார்ம் சர்வீசஸ், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வெளிநாட்டினுடைய சம்பந்தம் நிச்சயமாக வரும். 8ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தலையானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எல்லாரையும் பேச்சினால் கட்டுக்கொள்ள கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். குடும்பத்தில் குதூகலமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமைய போகிறது. சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு சரியில்லை அப்படின்னா இந்த கோச்சார பிரகாரம் இந்த ஒரு ஏற்றம் கிடைப்பதற்காக நீங்கள் அருகில் வேலூரில் இருக்கக்கூடிய, அதாவது வெள்ளூர் பக்கத்தில் தக்கோல் அப்படின்னு ஒரு இடம், அங்கே ஒரு தட்சிணாமூர்த்தி, அந்த தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கிட்டு வாங்கும்.
அது வந்து காஞ்சிபுரம் பரமாச்சாரியார் வந்து அவருடைய காலகட்டத்தில் கட்டினது. அதனால் ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த எலுமிச்சம்பழம் மாலை, வாழைப்பழம் வாங்கி தானம் கொடுங்க. யானைக்கு வாழைப்பழம் கொடுங்க. ஏன்னா யானை வந்து குருவின் வாகனமாக சொல்லப்படுகிறது. அது தவிர பார்த்தாலேயானால் இந்த இது மஞ்சள் கலர் புஷ்பங்கள், அது தவிர உங்களால் முடிஞ்சது ஆனால் வாழைப்பழம், அன்னாசி பழம், அது தவிர நெய் இதெல்லாம் வாங்கி தானம் கொடுங்க. மஞ்சள் கலர் வஸ்திரம் வாங்கி தானம் கொடுங்க. இதெல்லாம் செய்கிறதன் மூலியமாக உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மகிழ்ச்சியான மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கக்கூடிய காலமாக இந்த அதிசார வக்ர குரு பெயர்ச்சி அமையும் அப்படின்னு சொல்கிறேன்.